ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரோன் எப்படி தன்னை பேலன்ஸ் பண்ணி ஃப்ளை ஆகுது, ஒரு ரோபோட் எப்படி பேலன்ஸ் பண்ணி வாக் பண்ணுது அப்படிங்கிறத என்னைக்காவது வந்து யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த BNO-055 சென்சார் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 axis ஓரியன்டேஷன் சென்சார். 9 axis மீன்ஸ் 3 axis accelerometer, 3 axis gyroscope and 3 axis magnetometer. ஸோ இந்த 3 பேராமீட்டருடைய ரா டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா கெட் பண்ண முடியும். சரி, ஆக்சலரேஷன் வச்சு என்ன ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லீனியரா எந்த அளவுக்கு எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணலாம். கைரோஸ்கோப் வச்சு 3 ஆக்சஸ் உடைய ரொட்டேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ மேக்னட்டோமீட்டர் வச்சு இந்த சென்சார் இருக்கு இல்லையா, இதை சுத்தி எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த சின்ன சென்சார் வச்சு ஃபைண்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்சார் வந்து பாத்தீங்கன்னா I2C ப்ரோட்டோகால் கம்யூனிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஆர்டினோ, ESP, STM, ராஸ்பெரி பை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இன்டர்ஃபேஸ் பண்ணிடலாம். இந்த சென்சார்ஸை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் ADAS ஃபீச்சர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று ரியல் டைப்பா பண்ண போறோம். ஸோ அதை நீங்க பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா சேனல் பயோல இருக்கும், செக் பண்ணி பாருங்க.